தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வந்த பாசங்கள் எல்லாம் இன்னைக்கு குறைந்து கொண்டே இருக்கு. குடும்பத்துக்குள்ள ஒரு பந்தம் இல்லை, உறவு முறைகள் குறைந்து கொண்டு இருக்கு. தந்தை தாயை பேணி பாதுகாக்க வேண்டும் வயதான காலத்தில் எண்ணம். அன்எக்ஸ்பெக்டட் லவ்னு ஒன்று இருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் லவ்னா என்ன? இந்த உடல்ன்றது அழியக்கூடிய உடல். இந்த உடல்ன்றது மாறுபட்டு கொண்டிருக்கக்கூடிய உடல். பயாலஜியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 7 வருஷத்துல நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய அனைத்து விதமான செல்களும். இந்த உலகத்திலேயே மிகவும் ஆச்சரியமான விஷயம் எதுவென்றால், மற்றவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு துன்பம் எனக்கு நடக்காதுன்னு நினைக்கக்கூடியதான் மிகப்பெரிய ஆச்சரியம்னு சொல்றாங்க. எனக்கு கண்ணுக்கு முன்னாடி என்னுடைய சொந்தக்காரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த திருமணம்ன்றதை செய்து கொண்டதுக்கப்புறம் எனக்கு தந்தையும் தேவையில்லை, தாயும் தேவையில்லை, என்னுடைய உறவு முறைகள் எதுவுமே தேவையில்லை, நானும் எனது மனைவியும் ஆடம்பரமாக இன்பமயமாக வாழ்வோம் அப்படின்னு நினைத்துக்கொண்டு எல்லா விதத்தையும். எனக்கு ஆனந்தத்திற்கு எதிராக யார் இருக்காங்க? என்னோட தந்தையே இருந்தாலும் சரி, தாயே இருந்தாலும் சரி, எல்லாரும் எனக்கு கண்ணால பார்க்கிறோம். அதுதான் புத்திசாலித்தனம். எப்படி துஷ்டன் என்ன சொன்னா, கண்ணால் பார், சுற்றி பார், காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள், நல்லா இருக்காங்களா? நான் பார்த்திருக்கேன், என்னுடைய தந்தையும் தாயும் பணத்துக்காக அலைஞ்சாங்க. நான் பார்த்திருக்கேன், அவர்களும் தந்தையும் தாயும் இணைந்ததே இனப்பெருக்கம் செய்வதற்காக. நான் பார்த்திருக்கேன். நடைமுறை வாழ்க்கையில் பந்த பாசங்கள் குறைந்து போனதற்கு காரணம் என்ன? ஹரே கிருஷ்ணா. உங்களுடைய கேள்வி, பந்த பாசங்கள் எல்லாம் இன்னைக்கு குறைந்து கொண்டே இருக்கு. குடும்பத்துக்குள்ள ஒரு பந்தம் இல்லை, உறவு முறைகள் குறைந்து கொண்டு இருக்கு. தந்தை தாயை பேணி பாதுகாக்க வேண்டும் வயதான காலத்தில்ன்ற எண்ணம் போய்விட்டது. அவர்களை வயோதிக இடத்துல கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோம்னு சொல்லக்கூடிய இடங்களில் கொண்டு போய் விட்டுட்டு நாம் அமெரிக்காவுக்கு போவதும் வெளிநாடுகளுக்கு போவதும் நமது மனைவியோட வாழ்ந்து கொண்டால் போதும் அப்படின்னு நினைத்து கொண்டு போவதும் இன்றைக்கி நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இதற்கு காரணம் என்ன? இதுதான் கேள்வி. என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நம்மளை பெற்ற தந்தையும் தாயும் அதனால தான் இந்த உறவு முறைகள்லேயே அன்எக்ஸ்பெக்டட் லவ்னு ஒன்று இருக்குது. அன்எக்ஸ்பெக்டட் லவ்னா என்ன? இந்த உடல்ன்றது அழியக்கூடிய உடல். இந்த உடல்ன்றது மாறுபட்டு கொண்டிருக்கக்கூடிய உடல். பயாலஜியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 7 வருஷத்தில் நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய அனைத்து விதமான செல்களும் மாறிவிட்டன. அப்போ நமது 5 வயதில் எப்படி இருந்தோம், இன்றைக்கி அப்படி இல்லை. 10 வயதில் எப்படி இருந்தோம், இன்றைக்கி அப்படி இல்லை. 15 வயசில் எப்படி இருந்தோம், இன்றைக்கி அப்படி இல்லை. 40 வயசில் எப்படி இருக்க போகிறோம் நமக்கு தெரியலை. வயோதிகம் வரத்தான் போகுது, எல்லாருக்கும் வரப்போகுது. அதனால தான் மகாபாரதத்தில் யுதிஷ்டர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த நிகழ்ச்சி நல்லா தெரியும். என்ன நடந்தது அப்படின்னா, பஞ்ச பாண்டவர்கள் காட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த காலம். அவங்களுக்கு தண்ணீர் ரொம்ப தாகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு ஏரிக்கு போய் தண்ணியை தாகத்தை நீட்டு கூட போகிறாங்க. ஸோ முதல்ல ஒருத்தரையாக போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த அசரி அந்த யக்ஷன் கேள்விக்கு பதில் சொன்னால் நீ தண்ணீர் குடிக்கலாம்னு சொல்கிறான். ஸோ அப்போ யாருமே அந்த பொறுமை இல்லை, தண்ணீரை குடித்து விட்டு உனக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லி 5 பஞ்ச பாண்டவர்கள் 4 பேரும் பாய்ந்து விடுகின்றார்கள். அப்போ தர்ம புருஷராகிய யுதிஷ்டன் வரான். அவன் அவர் கேட்ட கேள்விகள் மற்றும் 200 கேள்விகள், பல கேள்விகள் கேட்கிறான். கேள்விகளுக்கு எல்லாருக்கும் அற்புதமான பதில்கள். அதில் அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஒரு கேள்வி, இந்த உலகத்திலேயே மிகவும் ஆச்சரியமான விஷயம் எது? இந்த உலகத்திலேயே மிகவும் ஆச்சரியமான விஷயம் எதுவென்றால், மற்றவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு துன்பம் எனக்கு நடக்காதுன்னு நினைக்கக்கூடியதான் மிகப்பெரிய ஆச்சரியம்னு சொல்கிறாங்க. எனக்கு கண்ணுக்கு முன்னாடி என்னுடைய சொந்தக்காரர்கள் இறந்து போகிறாங்க. என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி என்னுடைய உறவினர்கள் எல்லாம் வயதாகி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நான் மட்டும் வயதாகவே மாட்டேன், நான் மட்டும் இறக்கவே போவதில்லை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் ஆச்சரியம்னு சொன்னான். எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, தந்தையும் தாயும் நம்மை இவன் பிற்காலத்தில் பார்த்து கொள்வான், என்னை அவன்தான் பாதுகாக்க போகிறான். ஏன்னா ஒரு குழந்தை எதுக்காக பெறுறோம்? நமக்கு ஒரு ஆனந்தம் வீட்டில் வேணும்னு முதல்ல குழந்தையை பெற்றுக்கிறோம். அவன் வயதான காலத்தில் என்னை பார்த்து கொள்வான்றக்காக பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு குழந்தையை பெற்றாச்சு. அந்த குழந்தை நம்மளுடைய உறவு முறைகளை மேற்கொண்டு வளர்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த பேணி பாதுகாத்து அந்த குழந்தைக்கு 5 வயது 10 வயது 15 வயது வரைக்கும் எப்பொழுது உணவு வேண்டும், அதற்கு சளி வந்தால் கூட என்ன செய்ய வேண்டும், அது கீழே விழுந்து கொஞ்சம் ரத்தம் வந்தால் கூட என்ன செய்ய வேண்டும், அந்த குழந்தைக்கு இன்னைக்கு உணவு இல்லையேன்னு சொல்லி தேடி அலைந்து உணவை கொண்டு வரக்கூடிய தாயும் தந்தையும் எவ்வளவு கடினமாக உழைக்கின்றார்கள் அந்த குழந்தைக்கு தெரியாது. குழந்தையை பொறுத்த மட்டும் என்ன, எனக்கு இன்னைக்கு விளையாட செல்லணும், என்னுடைய நண்பர்களுடன் செல்ல வேண்டும், எனக்கு இன்னைக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாள் வேண்டும், எந்த விதமான ஹோம்ஒர்க் பண்ணக்கூடாது, ஸ்கூலுக்கு போகக்கூடாது,
தேவையில்லாத எக்ஸாம் வரக்கூடாது. இந்த மாதிரி தான் குழந்தை யோசிச்சு கொண்டே இருக்கும். தந்தையும் தாயும் என்ன பண்ணுறாங்க, குழந்தைக்கு நல்லது என்ன, படிப்பு தேவை. குழந்தைக்கு நல்லது என்ன, எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். குழந்தைக்கு தேவை என்ன, ஐஸ்கிரீம் அதிகமாக சாப்பிடக்கூடாது. குழந்தைக்கு தேவை என்ன, அதிகமாக சாக்லேட் சாப்பிடக்கூடாது. அப்படின்னு ஒவ்வொன்றையும் பார்த்து 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 வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் தந்தையும் தாயும். அந்த குழந்தை வளர்றான். குழந்தை வளர்ந்த உடனே அவனுக்கு வயோதிக பருவம் வந்த உடனே முதல்ல அவனுக்கு என்ன தேவை, ஒரு இணை தேவை. ஒரு இணையுடன் சேர்றான். அந்த இணையுடன் சேர்ந்த உடனே தானும் அந்த இணையும் அந்த எதிர்ப்பாளரும் சேர்ந்து வாழ்வதுதான் வாழ்க்கை. இவங்க 2 பேரும் தான் நமக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான இன்பத்தையும் எடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த திருமணம்ன்றதை செய்து கொண்டதுக்கப்புறம் எனக்கு தந்தையும் தேவையில்லை, தாயும் தேவையில்லை, என்னுடைய உறவு முறைகள் எதுவுமே தேவையில்லை, நானும் எனது மனைவியும் ஆடம்பரமாக இன்பமயமாக வாழ்வோம் அப்படின்னு நினைத்து கொண்டு எல்லா விதத்தையும் அவன் துண்டித்து கொண்டே வரான். அப்போதுதான் என்ன நினைக்குது, என்னுடைய ஆடம்பரத்திற்கு எது தேவையோ அதை மட்டும்தான் செய்வேன், என்னுடைய ஆனந்தத்திற்கு எது தேவையோ அதை மட்டும்தான் செய்வேன். எனக்கு ஆனந்தத்திற்கு எதிராக யார் இருக்காங்க, என்னோட தந்தையே இருந்தாலும் சரி, தாயே இருந்தாலும் சரி, எல்லாரும் எனக்கு தேவையில்லை. அப்போ என்ன பண்ணுறோம், அவங்களை கொண்டு போய் ஒரு வயோதிக இடத்துல கொண்டு போய் விட்டுறோம். ஒரு ஓல்டேஜ் ஹோமில் விட்டாச்சு. நாமளும் வயதாகி கொண்டே இருக்கோம். நமக்கு ஒரு குழந்தை வருது, 30 வயது 35 வயது குழந்தை வந்தாச்சு. நமக்கும் 25 வயதில் காதலித்து திருமணம் செய்து கொண்டோம். 35 வயசில் நமக்கும் நமது மனைவிக்கும் 25 வயசில் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னாடி போல் இருந்ததா, இருக்க போவதில்லை. கண்ணால் பார்க்கிறோம். அதுதான் புத்திசாலித்தனம். எப்படி துஷ்டன் என்ன சொன்னா, கண்ணால் பார், சுற்றி பார். காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள், நல்லா இருக்காங்களா? திருமணம் செய்து கொண்டு தந்தையும் தாயும் அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டு தட்டாக இருந்தார்களே, இப்போ நல்லா இருக்காங்களா, சந்தோஷமா இருக்காங்களா? கண்ணால் பார். அப்ப நமக்கும் அதே எண்ணம் வரத்தான் செய்ய போகின்றது. 35 வயது 40 வயது கணவனுக்கும் மனைவிக்கும் முரசர்கள். 40 வயதுல அந்த மிட் டேர்ம் கிரைசிஸ்னு சொல்லுவோம். மிட் லைஃப் கிரைசிஸ்னா என்ன, ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ் மாதிரி வருது. 2 பேரும் ஒன்றாக வாழ முடியல, டிவோர்ஸ் பண்ணிக்கொள்கிறோம். டிவோர்ஸ் பண்ணிக்கொண்டு என்ன பண்ணுறோம், அந்த குழந்தை யார் பாதுகாக்க போகிறா, ஒரு வாரம் நீ ஒரு வாரம் நான் அப்படி கோர்ட் சொல்லியாச்சு. அப்போ இந்த எல்லா மன கஷ்டத்துக்கும் போயாச்சு. அப்படி வாழக்கூடிய குழந்தை, ஒரு குழந்தை எப்படி வளர்றான் இல்லையா, ஒரு வாரம் தந்தையிடம் ஒரு வாரம் தாயாரிடம், ஒரு வாரம் தந்தையிடம் ஒரு வாரம் தாயாரிடம். அவன் வளரும்போது தந்தையினுடைய பாசம்னா என்னென்னு தெரியாது, தாயினுடைய பாசம்னா என்னன்னு தெரியாது அவனுக்கு. அவன் 18 வயது வந்த உடனே உங்களையும் அதே ஓல்டேஜ் ஹோமில் தான் கொண்டு போய் சேர்ப்பான். அவனுக்கு என்ன வேலை, நான் பார்த்துருக்கேன் என்னுடைய தந்தையும் தாயும் தன்னுடைய தந்தையும் தாயும் பாதுகாக்கல. நான் பார்த்திருக்கேன் என்னுடைய தந்தையும் தாயும் பணத்துக்காக அலைஞ்சாங்க. நான் பார்த்திருக்கேன் அவர்களும் தந்தையும் தாயும் இணைந்ததே இனப்பெருக்கம் செய்வதற்காக. நான் பார்த்திருக்கேன் செல்வத்தை பெருக்குவதற்காக இணைத்தாங்க. நான் பார்த்திருக்கேன் எல்லா உறவு முறைகளையும் துண்டிச்சாங்க. நான் பார்த்திருக்கேன் சமூகமே தேவையில்லைன்னு. நான் பார்த்திருக்கேன் என்னுடைய தந்தையும் தாயும் எந்த விதமான நல்ல எண்ணங்களும் சமுதாய எண்ணங்களும் இல்லாமலே, ஆன்மீக எண்ணங்கள் இல்லாமலே வளர்ந்தாங்க. அப்ப நான் எப்படி இருப்பேன், நானும் ஒரு படி மேலே போய் தான் இருப்பேன். அப்போ இது எல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா, இது எல்லாமே மேற்கத்திய கலாச்சாரம். மேற்கத்திய கலாச்சாரத்தில் என்ன மாதிரி கலாச்சாரம் என்றால், மிருக வாழ்க்கையின் கலாச்சாரம். மிருக வாழ்க்கையினுடைய கலாச்சாரம் என்னவென்றால், ஒரு புலி அல்லது ஒரு சிங்கம் அல்லது ஒரு மாடு அல்லது ஒரு நாய் என்ன பண்ணும், ஈண்டெடுக்கும் பல குட்டிகளை பேணி பாதுகாப்பது தாயினுடைய வேலை, தந்தையினுடைய வேலை இல்லை. தந்தை ஈண்டெடுத்ததுக்கு அப்புறம் தாயை பார்க்கவே போறதில்லை. இன்னைக்கு கூட பார்க்கலாம், சின்னஞ்சிறு குட்டிகளை தன்னால் பிறந்த குட்டிகளையே மாய்த்து தன்னுடைய பசியை நீக்கி கொள்ளக்கூடிய சிங்கத்தை பார்க்கலாம், புலியை பார்க்கலாம். யார் எந்த தந்தையினால் அவன் பிறந்தானோ அந்த தந்தையே சிங்க குட்டிகளை சாப்பிடக்கூடிய விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல பார்த்தா தெரியும். அதே மாதிரி தான் நாய்களும் பண்றோம், அதே மாதிரி தான் பன்றிகளும் பண்ணும். ஆனாலும் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த குழந்தைகளை பாதுகாப்பது தாயினுடைய வேலை. அந்த தாய் குட்டியா இருக்கக்கூடிய தாய் சிங்கமோ தாய் புலியோ தாய் கரடியோ என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த குழந்தையை பாதுகாத்து வளர்த்து கொண்டே வரும். எப்பொழுது அந்த குட்டி தன்னால் எல்லாத்தையும் நடத்த முடியும் எண்ணத்துக்கு வரானோ, அப்ப அந்த தாய் என்ன பண்ணுவான்னா, அவனை விட்டு பிரிந்து விடுவாள். அவன் தன்னுடைய வாழ்க்கையை தானாக நடத்தி கொள்வான். 18 வயசு ஆச்சு, நீ உன்னுடைய இணையை தேர்ந்தெடு, நீ உன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கொள். இதேதான் மேற்கத்திய கலாச்சாரம். மேற்கத்திய கலாச்சாரத்தில் 18 வயது ஆகிவிட்டால் ஆணோ பெண்ணோ வீட்டிலே இருக்கக்கூடாது. நீங்க வீட்டை விட்டு வெளியில போயிடணும். 18 வயது ஆகிவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை. நீங்கள் நன்றாக வாழ்ந்தீர்களா, உங்களுடைய கடமை. நல்லாக வாழவில்லை என்றால் உங்களுடைய பிரச்சனை. உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இதுதான் மேற்கத்திய கலாச்சாரம், மிருக கலாச்சாரம். அப்ப அந்த மிருக கலாச்சாரத்தில் என்ன, தன்னுடைய தந்தை யாருன்னு தெரியாது, தாய் யாருன்னு தெரியாது, தந்தையும் தாயும் எப்படி வளர்த்தார்கள் நமக்கு தெரியாது. அப்ப அந்த கலாச்சாரத்தில் தந்தை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கார், அவருக்கு உணவு இல்லை, அவருக்கு ஏதோ ஒரு வயோதிகத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கார். யார் எனக்கு தந்தை? 18 வயதில் என்னை வீட்டை விட்டு வெளியில போட்டு சொல்லியாச்சு, எனக்கு யாரு தந்தை, எனக்கு யாரு தாய்? அதே கலாச்சாரம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலையும் நமது பாரத பூமியிலும் கொண்டுதான் இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்க சொல்லக்கூடிய அனைத்து கேள்விகளும். இன்னும் அவ்வளவு நிலைக்கு போல, இன்னும் போய்விடும். இன்னொரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவோம், நாமும் இதான் பண்ண போறோம். நம்மளுடைய குழந்தைகளை நடுரோட்டில் தள்ளிவிட்டு நாம் நமது வாழ்க்கையை நானும் என் மனைவியும் நிம்மதியாக வாழ்வோம், வாழ்ந்து கொண்டிருப்போம். அந்த மனைவி இல்லைன்னா இன்னொரு மனைவி, அந்த
அந்த கணவன் இல்லைன்னா இன்னொரு கணவன், நாம யாராலும் எப்பனாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். 70 வயது கூட திருமணம் செய்து கொள்ளலாம். எல்லாவற்றுக்கும் தேவை என்ன? பணம். எல்லாவற்றுக்கும் தேவை என்ன? செல்வம். எல்லாவற்றுக்கும் தேவை என்ன? சொத்து. அதை மட்டும் சம்பாதிக்கும். எனக்கு கணவன் தேவையில்லை, மனைவி தேவையில்லை, பசங்க தேவையில்லை, பெண்கள் தேவையில்லை, யாருமே தேவையில்லை. இதுதான் ஒரு துரதிர்ஷ்டவசமான மிருக வாழ்க்கையினுடைய ஒரு வெளிப்பாடு. அப்ப நாம என்ன பண்ணணும்? அப்ப மேற்கத்திய கலாச்சாரத்தை பார்த்து வாழ வேண்டும் என்று நினைத்தோம் என்றால் அது மிருக கலாச்சாரத்தினுடைய வெளிப்பாடு. இல்ல நான் நான் கண்டிப்பாக ஒரு வேத கலாச்சாரத்தில் மிருகமாக வாழாமல் மனிதனாக வாழ வேண்டும் நினைச்சோம் அப்படின்னா அது நமது பாரத கலாச்சாரம். பாரத கலாச்சாரம் என்றால் என்ன? சமூகத்தை ஒட்டி வாழ்வது. என்னால் சமூகத்திற்கு பிரச்சனை இல்லை. சமூகத்தில் ஒரு பிரச்சனை என்றால் நான் முன்னாடி இருப்பேன். அதுதான். ஏன்னா மேன் இஸ் a சோஷியல் அனிமல்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேன் இஸ் a சோஷியல் அனிமல். நாம ஒரு அனிமல் தான், ஒரு மிருகம் தான். ஆனால் என்ன? ஒரு சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒரு மிருகம். சமுதாயத்தில் என்ன பிரச்சனையோ எனக்கும் பிரச்சனை, சமூகத்தில் என்ன பிரச்சனையோ அது எனக்கும் பிரச்சனை. அப்ப சமுதாயத்தை ஒன்றி வாழ வேண்டும், குடும்பத்தை ஒன்றி வாழ வேண்டும். குடும்பம் தான் நமக்கு ஒரு பேக்கப். அந்த ஊர்ல நான் பார்த்திருக்கேன். நான் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கும் போது ஒரு நாள் நடந்த சம்பவத்தை சொல்லி உங்களுடைய கேள்வியை முடிக்கிறேன். நான் ஒரு நாள் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது அமெரிக்கா போயிருக்கேன். அமெரிக்காவில் ஒரு பெரிய இடத்துக்கு ஆஃபீஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிறுநீர் கழிப்பதற்காக போகிறோம். அந்த இடத்துக்குள்ளே போகும்போது, பாத்ரூம்குள்ளே போகும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வயதானவர், நடக்கவே முடியல அவரால், 75 வயது இருக்கும், வயதான ஒரு அந்த மேற்கத்திய நபர். அவர் அதை க்ளீன் பண்ணி கொண்டிருக்கார். நான் முடிச்சதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு கேட்டேன், ஏன் இந்த வயதில் உங்களால் நடக்கக்கூட முடியல, ஏன் நீங்கள் கண்டிப்பாக வேலை செய்யணுமா அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார், எங்களுடைய நாட்டில் சிஸ்டம் அப்படி தான், எங்களுக்கு ஒரு பேக்கப் கிடையாது. எது பேக்கப்? ஃபேமிலின்ற பேக்கப் கிடையாது. இன்னைக்கு ஒரு ஃபேமிலின்ற ஒரு பேக்கப் இருந்ததுனால், என்னுடைய குடும்பம்ன்ற ஒரு பேக்கப் இருந்திருந்தால், என்னுடைய மனைவி, என்னுடைய பையன், என்னுடைய பேர குழந்தை என்னை பார்த்து கொண்டிருப்பான். நான் 18 வயதில் என்னுடைய பையனை வெளில அனுப்பிச்சிட்டேன். நானும் 18 வயதில் வெளில அனுப்பப்பட்டேன். 72 வயது, எனக்கு உணவு சாப்பிட வழி இல்லை. நான் இந்த வேலையை செய்துதான் ஆகணும். அவரால் நடக்க கூட முடியல. அப்ப இது சீக்கிரமே நமது ஊர்லயும் வந்துவிடும். நாம் இன்னைக்கு பார்க்கிறோம் வயதானவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன? நமது குடும்பம்ன்ற ஒரு பேக்கப் இல்லாத காரணத்தான், நம்ம குடும்பம்ன்ற ஒரு பஃபர் இல்லாத காரணத்தான். அப்ப நாம என்ன பண்ணணும்? அந்த சமுதாயம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல குடும்பங்கள்ன்றது ஒரு முக்கியமான அங்கம். அந்த குடும்பம்ன்ற அங்கத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா நமது சமுதாயம்ன்ற அந்த எல்லா பின்னமே சின்ன பின்னம் ஆகிவிடும். அதனால என்னுடைய பணிவான வேண்டுகோள், சிறு வயதிலேயே குழந்தையை பாசத்துடன் வளர்க்க வேண்டும். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்கான். சிறு வயதிலிருந்து 5 வயது 4 வயதுல பார்த்து கொண்டிருக்கான். 4 வயது 5 வயதும் போது நான் என்னுடைய தந்தையும் தாயும் உதாசீனப்படுத்துறேன், அவனுக்கு முன்னாடி திட்டுறேன், அவனுக்கு முன்னாடி மரியாதை இல்லாமல் பண்றேன். அவன் என்ன பண்ணுவான்? வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளையும் அப்படித்தான் ட்ரீட் பண்ணுவான். அப்ப குழந்தைகளுக்கு முன்னாடி என்னுடைய தந்தை தாய்க்கு எப்படி மரியாதை செலுத்த வேண்டும்ன்றதை எடுத்துக்காட்டாக வாழ்ந்தால்தான் அவன் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வான். நான் என்னுடைய தந்தையும் தாயும் உதாசீனப்படுத்தி நடுரோட்டுக்கு அனுப்பிவிட்டால் அவன் சீக்கிரமே என்னையும் அனுப்பிவிடுவான் நடுரோட்டுக்கு. அதனால நாம் என்ன புரிந்து கொள்ளணும்? மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய இன்பமயமான வாழ்க்கை வெளியில ஒரு பிரகாசமா தெரியும், ஆனா உள்ள கஷ்டமயமான வாழ்க்கை அது. ரொம்ப ரொம்ப இன்னைக்கு ஏன் எல்லாருக்கும் அந்த மென்டல் ப்ராப்ளம் ஏன் அதிகமா இருக்கு? ஏன்னா குடும்பம்ன்ற ஒரு பேக்கப் இல்லை. அதனால ஒரு பணிவான வேண்டுகோள், பாரத கலாச்சாரத்தை கடைபிடிப்போம். இன்பமயமான வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில மட்டும்தான் இருக்கு. இன்பமயமான வாழ்க்கை ஆன்மீக பாதையில் மட்டும்தான் இருக்கு. ஆன்மீக பாதையில் செல்வதற்கு குடும்பம்ன்றது ஒரு மிக முக்கியமான அங்கம் அப்படின்றதை நம்ம மறந்து விடக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.